الحمد لله الحمد لله رب العالمين إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وحق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما الحمد لله. நிச்சயமாக எல்லாம் புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அவனை நாம் புகழ்கிறோம், அவனிடத்தில் நாம் உதவி தேடுகிறோம். மேலும் நம் மன எச்சியின் கெடுதலை விட்டும் கெட்ட எண்ணங்களை விட்டும் அவனிடத்தில் நாம் பாதுகாவல் தேடுகிறோம். நிச்சயமாக அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவர்களை வழி கெடுப்பவர் எவரும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் எவரை வழிகாட்டில் விட்டு விட்டானோ அவரை நேர்வழி செலுத்துவர் எவரும் இல்லை. மனிதர்களே, ஒரு ஆன்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை நீங்க பயந்து கொள்ளுங்கள். அதே ஆன்மாவிலிருந்து அவருடைய துணைவியை படைத்தான். இருவருந்த உலகத்தில் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் பரவ செய்தான். அத்தகைய அல்லாவை கொண்டே ஒருத்தர் கொண்டு நீங்க உதவி தேடிக் கொள்கிறீர்கள். மேலும் அல்லாவுக்கு பயந்து இரத்த கலப்பு உறவினர்களிடம் நீங்க அன்பாக, நீதியாக, நேர்மையாக நீங்க நடந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாவுக்கு அஞ்ச வேண்டியவர்கள் நீங்க அஞ்சிக் கொள்ளுங்கள். முற்றிலும் கட்டுப்பட்ட அல்லாவுக்கு தூதருக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட கீழ்ப்படிந்த முஸ்லீமாக என்று நீங்கள் இறந்து விடாதீர்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்க சத்தியத்தை எடுத்து சொல்லுங்கள். அல்லாஹ் உங்களுடைய காரியங்களை சீராக்கி வைப்பான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். மேலும் யார் அல்லாவுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிந்தாரோ நிச்சயமாக அவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய மாபெரும் அல்லாஹ்ன ஒரு நாள் துறையை தொழுது இந்த ஜும்மாவோட அமர்வுல ஒண்ணு கூடி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வாய்ப்பை கொடுத்து அல்லாஹ்வுக்கே போகிறேன். ரமலான் நம்மளை விட்டு கடந்து போயிடுச்சு. நீங்க நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ரமலானை நம்ம அடைந்தோமா? அந்த ரமலானே அடைந்தோமா? ரமலான் சொல்லும் போது நமக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை முக்கியமா அந்த இறுதி அந்த 10 நாள்ல அந்த லைலத்துல் கத்ர்ல பாத்தீங்கன்னா அல்லாஹ் கண்ணியமாக்கி வச்சிருக்கிறான். இது முழு இந்த மாதமா இருக்கட்டும், ரமலான் மாதமா இருக்கட்டும், இல்லாட்ட லைலத்துல் கத்ரா இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய எல்லாம் நம்ம எதுக்குன்னா இந்த மாதத்துலதான் குர்ஆன் இறங்கப்பட்டது. சூரத் அல்-பக்ரா சொல்லும் போது இந்த ரமலான் மாதம் எத்தகைய என்றால் அதுலதான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுறதுக்காகவும் நேர்வழியும் அத்தாட்சியும் நன்மை தீமை பிரிச்சு இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் அல்லாஹ் இறக்கணும்னு சொல்றோம். அப்ப இந்த நோன்பை பத்தி சொல்லும் போது கூட இந்த நோன்போட நோக்கம் என்னன்னா, உங்களுக்கு முன்னாடி உள்ள சமுதாயத்துக்கு கடமையாக்கப்பட்டது உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய மக்களா மாறணும். அதான் அப்ப நிறைவேறு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை பெரும்பாலும் மக்கள் என்னன்னா, இந்த ரமலான் நம்மளை விட்டு கடந்து போயிட்டுன்னு கவலைப்படுவாங்க. இன்னும் சொல்ல போயிடுச்சுன்னா பாத்தீங்கன்னா இந்த ரமலான்ல தான் ஏராளமான நன்மையான காரியங்கள் செய்வாங்க. இந்த ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பள்ளிவாசல் எந்த ஒரு தொடர்பு இருக்காது. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய நல்ல உதவி கேட்கறதுக்கு எந்த ஒரு தொடர்பு இருக்காம இந்த சீசன் மாதிரி என்ன பண்ணிட்டு நம்ம ரமலான்ல அறியாது யாரை குறை சொல்றதுக்காண்டி நம்ம சொல்ல வரல. அப்படி நம்ம ரமலான் மாதத்தை ஆக்கி வச்சிருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பள்ளிவாசல் தொடர்பு இருக்காது, அல்லாஹ்வுடைய இந்த சிந்தனை இருக்காது. முழுக்க என்ன பண்ணுவோம், உலகத்தை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிச்சிருவோம். அப்ப இந்த ரமலான் அடைஞ்சமான விஷயத்தை நம்ம எப்படி அடைஞ்சு கொள்றது? இந்த ரமலான் விஷயத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான பாவங்களை விட்டு நம்ம தவிர்த்து இருப்போம். நன்மையான காரியங்கள் நிறைய விஷயத்தை நம்ம செய்வோம். அப்படி நன்மையான காரியங்களை நம்ம நிறைய விஷயத்தை செய்வோம். எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். இங்க ஏதோ ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, ஏதோ நல்ல சூப்பரா பேசிட்டு போனதுக்காண்டி நம்ம வரல. அது நம்ம நோக்கம் இல்ல. நாளை மறுமையில என்னன்னா அதை கொண்டு அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், தீர்ப்பு கொடுக்க மாட்டான். என்ன கற்று வச்சுக்கிட்டோம், என்ன தெரிஞ்சு கொண்டதை வச்சு நாளை மறுமையில தீர்ப்பு கிடையாது. அதன்படி செயல்பட்டமா, எப்படி அதன்படி செயல்பட்டமா இல்லாத தீர்ப்பு. ஏன் இதை நான் ஃபர்ஸ்ட் நினைவு கூறுறதுன்னா, எங்க போனாலும் ஏன்னா நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். எப்படி நிறைய விஷயத்தை கேதர் பண்றோம், நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். எவ்வளவு பயன் கேட்கிறோம், எவ்வளவு ஜும்மா குதுவா கேட்கிறோம், நிறைய விஷயத்தை கேட்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்தை ஏற்பட்டுச்சு? எப்படி என்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய இறைச்சியை கொண்டு வந்துச்சான்? நான் என்ன சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டேனா? நாளை மறுமையில அல்லாஹ் கிட்ட போய் நான் நிக்கணும். அப்படிதானே? அப்படின்னா அதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய தூதர் காட்டி தந்த வழிமுறை நம்ம பின்பற்றுறோமா? அது தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து முயற்சி எடுத்தோமா? அதை நம்ம என்ன பண்றோம், நிறைய இடத்துல நம்ம சிந்திக்க மறந்துடுறோம். நிறைய இடத்துல அதை நம்ம சிந்திக்க கவனிக்க நம்ம மறந்துடுறோம். யாரு பேசுறாங்க பரவாயில்ல, இந்த அறிஞரா அப்புறம் நல்லா பேசுறாங்க, அழகா பேசுறாங்க, இது எல்லாம் கேட்டு கடந்து ஓடுறோம். இதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை.
நான் இங்க வந்து பேசக்கூடிய நோக்கம் வெறுமனே ஒரு டேட்டாவை ஸ்டோரேஜ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து கொட்டுறது விஷயம் இல்லை எனக்கு. நாளை மறுமையில நீங்களும் நஷ்டவாளி ஆயிடக்கூடாது, நானும் நஷ்டவாளி ஆயிடக்கூடாது. என்ன நோக்கம் தான், வேற எதுவும் விஷயம் இல்லை. நாளை மறுமையில நீங்களும் அல்லாஹ் முன்னாடி நிக்கணும், நானும் அல்லாஹ் முன்னாடி நிக்கணும். அந்த நரக நெருப்பும் நரக வேதனையும் சாதாரண விஷயம் இல்லை. இந்த உலகத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த வாழ்க்கை முடிஞ்சிடும். எப்படியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா உலக வாழ்க்கை கடந்து போயிடும். ஆனா மர்ம வாழ்க்கை அப்படி கிடையாது. அந்த மறுமையில எல்லாரும் பாதுகாக்கப்படும் தான் ஒரே கவலை தான். இந்த கவலை காட்டி தான் இறை தூதர் வந்தாங்க. இதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். உங்களையும் நம்பிக்கையாளர்கள் கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான். வேற யாரும் கூப்பிட்டு சொல்ற ஏன் ஐயுல்லதீன ஆமனு சொல்லிதான் கூப்பிட்டு சொல்றான். உங்களையும் உங்க குடும்பத்தாரும் நரக நெருப்புல நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்ப இந்த நல்லுபதேசம் இதை பத்தி பேசக்கூடிய விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா அல்லாஹ் தடுத்த எல்லா ஹராமான விஷயத்தை விட்டு விலகி இருந்து எப்படி அல்லாவுடைய சாபம் எல்லாம் ஏற்படுமோ, அல்லாவுடைய கோபம் எல்லாம் ஏற்படுமோ, இது எல்லா விஷயத்தையும் விட்டு விலகி இருந்து அல்லாவுக்கு தூதருக்கு கட்டுப்பட்டு நாளை மறுமையில எல்லாரும் வெற்றியாளர்கள் மாறினதுக்காண்டி தான் இந்த விஷயம். ஏதோ நீங்க வந்தோம், ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டோம், ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம், இது கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லை. வந்தது நன்மைதான், ஜும்மா தொழுகைக்கு வந்தது நன்மைதான், கேட்டது நன்மைதான். அது செயல்படுத்தினாதான் நன்மையா மாறும். செயல்படுத்தாம எந்த ஒரு நன்மை அது கூட எதோ பிரயோஜனமா டைம் வேஸ்ட் பண்ணதான் மிச்சம். ஏன்னா இந்த ஜும்மாவுக்கு நீங்க பாருங்க, மத்த நாள்ல இந்த லுகுர்ல 4 ரக்காத்து, அப்படி லுகுர்ல 4 ரக்காத்து. ஆனா ஜும்மால எல்லாம் என்ன பண்ணி இருக்காங்க, 4 ரக்காத்து 2 ரக்காத்தை குறைச்சாச்சு. ஏன்? இங்க நல்லுபதேசம் பேசப்படுது. அல்லாஹ் பத்தியும் அல்லாஹ்வோட கட்டளைகளை பத்தியும் நபிமார்களை பத்தியும் இந்த நல்லுபதேசம் பேசப்படுது, மறுமையை பத்தியும். அப்ப இந்த நல்லுபதேசம் கேட்டு செவிச்சாய்த்து என்ன பண்ணும், அதை சிந்திச்சு கொண்டு வாழணும், மற்ற மக்களுக்கு இதை எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு இந்த மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் என்ன பண்ணாங்க, 2 ரக்காத்தை கட் பண்ணி வச்சாங்க. பிராக்டிகலா சிந்திக்கணுமா இல்லையா? எதுக்கு மொத்தம் இந்த ஜும்மா நாள்ல பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற நாளா போது பாக்குறோம், ஒரு புனிதமான நாள் அப்படிதான் பாக்குறோம். ஓகேவா? அப்ப அந்த நாள்ல எல்லாம் என்ன பண்ணிருக்கணும், இபாதத்தை அதிகமாக்கி இருக்கணும். ஆனா 2 ரக்காத்து கட் பண்ணியாச்சு. நல்ல உபதேசம் பேசப்படுது, அல்லாஹ் பத்தி அச்சமிட்டு எச்சரிக்கை செய்யப்படுது. அப்ப இந்த விஷயத்தை கேட்டு நம்ம கடந்து போவதுக்கு இல்ல, இது கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா இறை தூதர் சலாசம் பாத்தீங்கன்னா அந்த மக்கள் முன்னாடி இதை பேசும்போது, அதான் சொர்க்கத்தை குறித்தோ நரகத்தை குறித்தோ பாத்தீங்கன்னா நாளை மறுமையில அல்லாஹ் முன்னாடி நிக்கக்கூடிய விஷயத்தை பேசும்போது அவங்க என்ன ஆகும்னா, லுகர்ல பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, மகரிபுரம் வந்துடும். அந்த சிந்தனைகளை நபி சொன்னா பேசும்போது அவங்களுடைய எண்ணங்கள் கவனங்கள் அதை நினைச்சு என்ன பண்ணுவாங்களா, விம்மி விம்மி அழுவாங்களாம். நாளை மறுமையில நஷ்டவாளி ஆயிடக்கூடாது, அல்லாவோட பொருத்தத்தை பெறணும். அவங்க அவளுக்குள்ள அதை உள்ளத்துக்குள்ள கொண்டு போனாங்க, அவங்க உள்ளத்தை பாதிச்சது. அந்த பாதிப்பை நம்ம கிட்ட வரணும். அல்லாவுடைய வார்த்தையை கேட்கும் போது ஈஸியா கடந்து போக கூடாது. யார் ஈமான் கொண்டவர்கள் யாருன்னா, அவங்களுக்கு முன்னாடி அல்லாவை பற்றி நினைவு கூறப்பட்டால் அவங்க உள்ளங்கள் எல்லாம் 5 நடுங்குமா. மேலும் அவங்களுடைய ஈமான் மென்மேலும் அதிகரிக்கும் சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யார் ஈமான் கொண்டவங்க அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த நிலைமைய உள்ளத்துக்குள்ள அல்லாஹ் பத்தி பேசும்போது அந்த இறையச்சம் எனக்கு தூண்டப்பட்டதா, என்னுடைய வாழ்க்கையை சரி செய்து நான் என்ன முயற்சி எடுத்துக்கிட்டேன்னு கொஞ்சம் சகோதரர்கள் நீங்க சிந்திக்கணும், கொஞ்சம் சிந்திக்க. அப்போ இந்த ரமலான் மாதத்துல நம்ம அடைஞ்சமா நம்ம கேட்டோம். இந்த ரமலான் மாதத்துடைய முழு நோக்கம் பாத்தீங்கன்னா அல்லாவுக்கு அஞ்சக்கூடிய மக்களா மாறிக்கணும், அல்லாவுக்கு அஞ்சக்கூடிய மக்களா மாறணும். இப்ப அல்லாவுக்கு அஞ்சக்கூடிய மக்கள் லாஸ்ட் டைம் பேசியிருப்போம். அவங்களுடைய செயல்கள் குணங்களும் பாத்தீங்கன்னா அல்லாஹ் தடுத்த விஷயத்தை விட்டு விலகி இருப்பாங்க, அல்லாஹ் தடுத்த விஷயத்தை விட்டு விலகி இருப்பாங்க. இறையச்சம்ங்கிற விஷயத்தை பாத்தீங்கன்னா அல்லாஹ் தடுத்த எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு பாத்தீங்கன்னா இறையச்சம் சொல்ல முடியுமா? ஒரு இறையச்சம் என்ன பாவத்தை விட்டு தடுக்கணும். அல்லாஹ் தடுத்த எல்லா விஷயத்தை விட்டு என்ன பண்ணணும், என்னோட இறையச்சம் எனக்கு தடுக்கணும். அப்ப இந்த ரமலான் மாதத்தை நம்ம அடைஞ்சுங்கிறது இந்த ஒரு மாசத்துல மட்டும் இல்ல, இந்த ஒரு மாசத்துல ஏராளமான நன்மை நம்ம செய்வோம். இந்த ஒரு மாசம் பாத்தீங்கன்னா ஏதோ பாவமான விஷயம் ஈடுபட மாட்டோம், நன்மையான விஷயம் செயல்படுவோம். இந்த சொல்ல போயிடுச்சுன்னா போய் சொல்ல மாட்டோம், உரம் பேச மாட்டோம். ஏன்னா நோன்பு பிடிச்சிருக்கிறோம், நோன்பு வச்சுதான் செஞ்சோம்னா நோன்பு முடிஞ்சு போயிடும். அப்ப இது ஒரு மாசமும் பயிற்சி. இந்த பயிற்சி எதுக்கு, 11 மாசத்தை என்ன பண்றது, ஃபாலோ பண்றதுக்காண்டிதான். அல்லாஹ் தூதர் இந்த ஒரு மாதம், அதாவது பொய் பேசுறது எல்லா காலகட்டம் தப்பு தானே. பாவங்கள் எடுத்துக்கிட்டீங்க, எல்லாம் அல்லாஹ் தடுத்த பாவமா இருக்கட்டும், இணைப்பா இருக்கட்டும், மூடநம்பிக்கையா இருக்கட்டும், சடங்குகளா இருக்கட்டும், அது எல்லா காலகட்டத்திலும் அல்லாஹ் தடுத்த விஷயம் தான். அது எல்லா காலகட்டத்திலும் நம்ம தவிர்த்திருக்கணும். இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் இல்ல. அப்ப இந்த ஒரு மாசத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நான் பெர்ஃபெக்டா நடந்துகிட்டு உதாரணம் என்ன வச்சு நான் சொல்றேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு மாசம் கடந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஒரு மாசத்துல என்ன பண்ணுவோம், ஹலாலான ஒரு விஷயத்துல நோன்பு நியத்துல வைக்கும் போது அல்லாஹ் எல்லாமே ஹராமாக்கி வச்சு, எனக்கு குடிக்க தண்ணி வந்து ஹலால் தான், நார்மல் டைம்ல சாப்பாடு ஹலால் தான், எல்லாமே ஹலால் தான். ஆனா நோன்பு எப்ப நியத்துக்குள்ள வரணும், எனக்கு அது எல்லாமே ஹராம், தடுக்கப்பட்ட விஷயம். மற்ற காலங்கள் இது எல்லாம் என்னது, எது ஹராம் எனக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு, அதை விட்டு தவிர்த்திருக்குமா? அப்ப நம்மளால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதாவது நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அல்லாஹ் தடுத்த பாவமான விஷயத்தை விட்டு எப்படி விலகி இருக்குன்னு பேசிருக்கோம். ஆனா நோன்போட நோக்கமே பயிற்சி தான். நம்மளால முடியுங்கிற விஷயத்த படைச்சேன்னு சொல்றான். என்னால ஒரு விஷயத்த முடியாதுன்னா என்ன படைச்சேரவனுக்கு தெரியும், நம்ம அல்லாஹ் அப்படித்தானே, என்னால எதை செய்ய முடியும் எதை செய்ய முடியாது. அப்ப என்னால முடியாத ஒரு விஷயத்த அல்லாஹ் நிர்பந்திப்பானா? எந்த ஒரு ஆத்மாவோட சக்திக்கு மேல நம்ம நிர்பந்திக்கிறது அல்லாஹ் சொல்றானே. அப்ப இந்த வசனத்தை எப்படி விளங்குறது?
அப்போ நம்மளால எல்லா காலகட்டத்திலையும் அல்லாஹ் என்னைய பார்த்துட்டு இருக்கிறான்னு அந்த பயத்தோடு வாழ்றதுக்காண்டிதான் இந்த நோன்பு கொடுத்து இந்த ஒரு பயிற்சிக்காண்டி கொடுத்துருக்கிறோம். அப்ப நோன்போட காலங்கள் நமக்கு அந்த உணர்வு இருக்குது. அப்படித்தானே? அல்லாஹ் என்னை பார்த்துருக்கிறேன், கவனிச்சிட்டு இருக்கிற அந்த உணர்வு இருக்குது. அதாவது அல்லாஹ் ஹலாலாக்குற விஷயம் பாத்தீங்கன்னா அதை விட்டு என்ன பண்ணிருக்கிறோம், தவிர்த்திருக்கிறோம். அவ மற்ற காலங்கள்ல அப்ப இந்த ரமலான் என்கிறது பயிற்சி. மீதி 11 மாசத்துக்கு அந்த இறையச்சி நம்ம கிட்ட வளர்ந்ததுக்காண்டிதான் அல்லாஹ் அந்த பயிற்சி நம்ம கொடுத்திருக்கிறோம். நோன்பு மட்டும் இல்லைங்க, நோன்பு எடுத்துக்கிட்டாலும் சரி, தொழுகை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே இறையச்சோட ஆகுதுக்காண்டிதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தொழுகை பாருங்க, தொழுகை உங்களுக்கு என்ன மானக்கேடா தீய செய்ய விட்டு விலக்குன்னு அல்லாஹ் சொல்றான். தொழுகை நோக்கு ஏதாங்கிறான். ஆனா நம்ம காலங்காலமா தொழுகிறோம். இது நம்ம சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். என்ன அல்லாஹ் தடுத்த விஷயத்தை விட்டு விலக்கி இருக்கிறோம், கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த தொழுகை என்ன பாதுகாத்துச்சா, இல்ல தொழுகை என்ன விலக்கிடுச்சா? அவ தொழுகை நம்ம என்ன ஓடுகிறோம், தொழுகை நம்ம நிக்கிற நிலைப்பாடு என்ன? அப்ப இது எதுவுமே நம்ம என்ன பண்றோம், சிந்திக்கிறது இல்லை. இது எல்லாமே பயிற்சி என்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்துறதுக்காண்டி. இந்த வாழ்க்கையில என்ன கொண்டு வந்துதான் இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறோம். இதுதான் அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இன்னும் இதே சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, யார் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாம நரகத்துக்கு போவாங்களோ அவங்க அல்லாஹ் விட்டு தூரமாகட்டும், அவங்க நாசமடைன்னு சொல்லுவோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல நபி ஸல்லல்லாஹு பாத்தீங்கன்னா ஆமீன் சொல்லுவோம். ரமலான் மாதத்தை அடைஞ்சா எப்போ அது இந்த ரமலான் மாதம் சொல்லக்கூடிய நோக்கமே என்னன்னா, அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா அல்லாஹ் தகுதி வச்சிருக்கான், ஒரு சில நிபந்தனைகள் வச்சிருக்கான். நம்முடைய பாவத்தை அல்லாஹ்வால மட்டும் தான் மன்னிக்க முடியும். அப்ப அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும்னா, அதை விட்டு நான் மீண்டு வரணும்னா அல்லாஹ் தகுதி வச்சிருக்கிறான். அந்த முற்றிலும் அந்த பாவத்தை விட்டு நம்ம மீண்டு வரணும். அப்ப இந்த இறையச்சையோட எல்லாம் மாறணும். அப்ப என்னுடைய பாவங்கள் அதற்கு நம்ம மீண்டு வந்தோமா? பாவங்கள் நம்ம பார்க்கும்போது பொதுவான ஒரு சில விஷயம் நம்ம பார்ப்போம். ஆனா ஒரு விஷயம் நீங்க சிந்திக்கணும், அப்படி இந்த பாவங்கள் மன்னிக்கப்படலன்னா, பாவம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயம் தவறு, அது சாதாரண மனிதர் எல்லாரும் பண்ணுவான். அதே சமயம் பாவம்னு ஒரு விஷயம் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வரம்புகள் மீறாதுன்னு அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். 3 விஷயமா சொல்றான். நான் இன்னொருத்தருக்கு செய்யப்பட்ட ஒரு துரோகம், இன்னொரு நபர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் பண்ணக்கூடிய மோசடியா இருக்கட்டும், இல்லாட்ட உறவுகளை முடிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இல்லாட்ட அவங்களுக்கு பண்ணக்கூடிய ஏமாற்று வேலையா இருக்கட்டும், இன்னொரு அடியா சம்பந்தப்பட்ட என்ன விஷயமா இருக்கணும், இந்த விஷயத்துல நமக்கு நல்லா தெரியும், இந்த விஷயத்துல அந்த நபர் என்ன மன்னிக்காம நாளை மறுபடியும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நான் தௌபா பத்தி பேசுறேன், ஃபர்ஸ்ட் இறைச்சேன், தௌபாக்குள்ள வரணும். இவரோட பாவங்கள் மன்னிக்கப்படணுமா இல்லையா? எந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான், எந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், யாருடைய மன்னிப்பு பெற்றா நான் மன்னிப்பு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். யாருடைய இன்னொரு அடியா சம்பந்தப்பட்ட விஷயத்துல, ஏன்னா அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம சரியா இருக்கிறோம். ஆனா இன்னொரு அடியா சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம அலட்சியமா இருக்கிறோம். அந்த விஷயத்துல அந்த நபர் மன்னிக்காம மறுபடியும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதாவது முப்லிஸ் யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. அதாவது திவாலாகி போனோம் யாருன்னு தெரியுமா கேட்டாங்க. யார்? இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்தீங்கன்னா சகாபா கிட்ட கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அவங்க காசு பணம் இல்லாதவங்களா? இல்ல, நாளை மறுமையில ஒருத்தர் வருவாரு. நாளை மறுமையில ஒருத்தர் தொழுகை, நோன்பு, ஜக்காத் நிறைய நன்மையை கொண்டு வருவார், நிறைய நன்மையில கொண்டு வருவார். ஆனா என்ன பண்ணிருப்பார், அந்த நன்மை எல்லாம் பிடிங்கி பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிருப்பாரு, இன்னொருத்தர் என்ன பண்ணிருப்பாரு, இன்னொரு அநியாயம் செஞ்சிருப்பார், இன்னொருத்தர் குறை பேசியிருப்பாரு, திட்டிருப்பாரு. அவருடைய இன்னும் எது வேணா, இன்னொரு அடியா சம்பந்தப்பட்ட எது வேணா இருக்கு, நல்லா மன்னிக்கப்படாது என்ன விஷயமா இருக்கும். ஆனா என்ன பண்ணுவான்னா, இவருடைய நன்மை எல்லாம் பிடிங்கி இவர்கிட்ட கொடுத்து நிறைய நன்மையை கொண்டு வந்தாரா இல்லையா, உகுது மணி அளவுக்கு நன்மை. அது என்ன ஆச்சுன்னா, அது எல்லாம் நன்மை எல்லாம் பிடிங்கி கொடுத்து நாளை மறுமையில நரகத்துல முகங்கூட தள்ளப்படுவோம். அப்ப அந்த தொழுகை என்ன ஆச்சு, அந்த தொழுகை அவரை காப்பாத்துல, அந்த நோன்பு அவரை காப்பாத்துல. நாளை மறுமை என்ன, இன்னொரு அடியா சம்பந்தப்பட்ட விஷயத்துல அல்லாஹ்வும் தூதரும் எவ்வளவு எச்சரிக்கையான விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. நம்ம ஏராளமான விஷயத்தை நம்ம சொல்றோம், ஏராளமா நம்ம நன்மைகள் செய்யறோம். அந்த நன்மையை நம்ம பாதுகாத்தமா, ஓட்ட கூடமா இருக்கக்கூடாது. எது ஓட்ட கொடுத்த தண்ணி அடிச்சா பாத்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபில் பண்ண முடியுமா அந்த குடத்துல? அப்ப நன்மைகள், நம்ம ஏராளமான நன்மைகள் செய்யறோம், இபாதத்துகள் செய்யறோம், தான தர்மங்கள் செய்யறோம். இந்த நன்மைகள் பாதுகாக்கப்படும். நன்மைகள் பாதுகாக்கப்படணும்னா என்னுடைய வாழ்க்கையில இறையச்சம் இருக்கணும். நான் சக மனிதர்கிட்ட நடந்தக்கூடிய விஷயம், இப்படி நான் சக மனிதர்கிட்ட நடந்தக்கூடிய விஷயத்த நான் என்ன பண்ணணும், சரியான முறையில இருக்கணும். நாளை மறுமையில அப்ப இந்த மாதிரி விஷயத்த இறை தூதர் எச்சரிக்கை செய்ய காரணம் என்ன ஆகும்? அதே சமயம் தான் பாருங்க, ஒரு பெண்மணி, எப்படி ஒரு பெண்மணி பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க இறந்திருப்பாங்க, ஜனாசா தொழுகை வைக்கணும், இறைத்துல வந்து நின்றுப்பாங்க, ஜிப்ரீல் வந்திருப்பாங்க, நீங்க என்ன பண்ணுங்க அந்த கபூர் குழி போய் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அங்க போய் பார்க்கும்போது நெருப்பாலா இருக்கும், இந்த கபூர் குழி இறைத்துல நெருப்பாலா இருக்கு மாதிரி காமிக்கும். திருப்பி வந்து என்னன்னு தெரியல, திருப்பி தொழுவாங்க, 3 தடவை ஜிப்ரீல் வருவாங்க. ஒவ்வொரு தடவையா பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அந்த கபூர்ல ஃபர்ஸ்ட் நெருப்பா இருக்கும், அப்புறம் விஷ ஜந்துக்கள் இருக்கும், இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய கொடிய பாம்புகள் அந்த மாதிரி விஷயம் இருக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நிறுத்துறாங்க. எனக்கு பார்க்கும்போது அந்த கணவன் எங்கன்னு தேடுறாங்க. அந்த பெண்மனுடைய கணவன் அந்த வரல. இது இந்த பெண்ணுடைய கணவன் யாரு விசாரிக்கிறாங்க, சகாபாக்கள் சொல்லி விசாரிக்கிறாங்க, கணவனை கூட்டு வராங்க. அப்போ வந்து அவங்க வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இந்த மாதிரி விஷயத்தை வந்து சொல்றியா நீ எவ்வளவு சொல்லும்போது அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து சொல்றான். நல்லா சிந்திக்கணும், நல்லா கவனிக்கணும். நான் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போயிட்டு ஒரு கணவன், இங்க பெண்மணி இருக்கிறீங்கன்னா சகோதரி இருக்கிறீங்கன்னா இது எச்சரிக்கையா எடுத்துக்கணும். இது உணர்ந்து இந்த தவறு செஞ்சோம்னா அதோட மீண்டு வந்துடும். அப்போ அந்த கணவன் சொல்றாங்க, நான் நிறைய டைம் வெளியே வேலைக்கு போயிட்டு வெளியே வீட்டுக்கு வருவேன். ஏதாவது தண்ணி கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க அவங்க, நான் வந்து நோன்பு வச்சுக்க நீங்க எடுத்து கொடுங்க. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அசதியான நேரத்துல ஒரு சாப்பாடு கேட்பேன், நான் வந்து தொழுதுட்டு இருக்கேன், ஒரு சில தொழ வேண்டி இருக்கு, என்ன பண்ணுங்க நீங்களே செஞ்சுக்கிறேன். அவங்க பெரிய பாவம்னா எதுவும் செய்யல, அங்க பெரிய பாவம் எதுவும் செய்யல. கணவனுக்கு உண்டான கடமைகள் உரிமைகளை அந்த பெண்மணி சரியான முறையில் செய்யல. இது கணவனுக்கு உண்டான அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய விஷயத்துல தொழுகை நோன்பு எல்லாமே பெர்ஃபெக்ட். ஆனா கணவனுக்கு உண்டான கடமைகள் உரிமைகளை அந்த பெண்மணி சரியா செய்யல. அதனால அந்த பெண்ணுடைய நிலைமை இந்த நன்மை என்ன பண்ணா இது பண்ணா. அப்ப அந்த கணவனுக்காண்டி கணவன் நபிசுல்லா பேசி நீங்க அந்த பெண்மணியை மன்னிங்க, இல்லாட்டா அந்த பெண்ணுடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும்னா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, தலாக்கு விடுறது என்னல்ல அல்லாஹ்க்கு பிடிக்காது. ஒரு உறவுகள் முடிக்கக்கூடிய விஷயத்துல கணவன் மனைவி முடிக்கக்கூடிய விஷயத்துல அல்லாஹ்க்கு பிடிக்காத விஷயம். இந்த ரத்த பந்த உறவுகளை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செஞ்சிருக்கிறார். இது அல்லாஹ்க்கு பிடிக்குமானால் என்னுடைய மனைவிக்கு எப்பவுமே தலாக் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்க்கு பிடிக்காத காரணத்தினால அந்த கணவன் என்ன பண்ணாங்க, பொருந்தி கொண்டு போனான். அவளுக்குள்ள அந்த மனைவி என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்களுக்கு கஷ்டங்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்க செஞ்சாங்க தொழுகை நோன்பு. அப்ப அல்லாஹ் ஏத்துக்கணுமா இல்லையா? அப்ப இது எதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். நிறைய டைம்ல அப்பதான் நம்ம நிறைய தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், நிறைய குர்ஆன் ஓதுறோம், இபாதத் செய்யறோம். ஆனா குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இன்னொரு அடியா சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், ஏன்னா கணவன் மனைவிக்கு உண்டான கடமைகள் செய்யணும் சரி, ஏன்னா மனைவி கணவனுக்கு உண்டான கடமைகளை நம்ம அலட்சியப்படுத்தும் போது அவங்களுக்கு மாறு செய்யும் போது சொல்லுவாங்களா இல்லையா, நம்ம நரகத்துல அதிகமான பெண்களை பார்த்தோம். ஏன் அவங்க கணவனுக்கு மாறு செய்வாங்க, நன்றி கெட்டத்தனமா வந்துப்பாங்க, பிள்ளைகளை சபிப்பாங்க. அப்படிதான் இறைத்தூதர் நமக்கு செஞ்ச எச்சரிக்கை. அப்ப இதை விட்டு நம்ம மீண்டு வரணும். இதை விட்டு என்ன பண்ணும், இந்த அதாவது இந்த என்னோட பாவங்கள் மூலம் மன்னிக்கப்படணும்னா இது எது பாவம், எந்த விஷயத்த அல்லாஹ் மன்னிப்பா, எந்த விஷயம் என்ன நாளை மறுமையில நஷ்டவழி ஆக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும், இந்த விஷயத்துல ஏராளமான ஆப்ஷன் எல்லாம் கொடுத்திருக்கிறோம். இதுல மன்னிப்போட வாசல் ஓப்பன், இதுல மன்னிப்புடைய வாசல் ஓப்பனா இருக்கு. ஆனா இன்னொரு அடியா சம்பந்தப்பட்ட விஷயத்துல குர்ஆனும் சரி ஹதீஸ்லயும் சரி இறை தூதருங்க சாய்ஸ் கொடுத்தா எதுவுமே நம்ம பார்க்க முடியாது. எல்லா இடத்துலயும் எச்சரிக்கை தான் செஞ்சிருக்கிறான், எல்லா இடத்துலயும் எச்சரிக்கை தான் செஞ்சிருக்கிறான். இப்போ அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் போது இந்த ரமலான் மாதத்தை பத்தி சொல்லும் போது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுறதுக்காக, மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுறதுக்காண்டிதான் இந்த குர்ஆன் அல்லாஹ் இறக்கணும்னு சொல்றான். இந்த நேர்வழிங்கிறது நம்ம அடைஞ்சோமா இல்லையா? ஒருத்தர் பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா என்ன பண்ணும், அதுக்கு தகுதி எல்லாம் வச்சிருக்கிறான் படைச்ச அந்த ரப்பனா மட்டும் தான் பாவங்கள் மன்னிக்க, அவன் தான் பாவங்கள் மன்னிப்பான். அப்ப இந்த பாவங்கள் மன்னிக்கணும் எந்த கேட்டகரி நம்ம பாத்துட்டோம், அப்படிதானே? எந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான், இதுல அல்லாஹ்வோட கோபம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அந்த அல்லாஹ்வை நம்ம அடைஞ்சோமா சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க, நோன்பை தவிர ஆதமுடைய மகன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகன் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களும் அவனுக்கு உரியது. அந்த நோன்பு பாத்தீங்கன்னா அது அல்லாஹ்வுக்கு உரியது, அதுக்கு நானே கூலி கொடுக்குறேன். ஏன்னா இந்த நோன்பு காலகட்டத்துல இந்த ரமலான் மாதத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், தன்னுடைய இச்சையும் உணவால எனக்காக அந்த அடி என்ன பண்ண அதை விட்டு தவிர்த்து கொண்டு இருந்தான். அதனால அவனுக்கு கூலி நம்ம கொடுக்கணும்னு சொல்றோம். இது ஒரு மாதத்துக்கு கிடையாது. அப்போ அல்லாஹ் கிட்ட கூலி வாங்கணும்னா, அல்லாஹ் கிட்ட நம்ம கூலி வாங்கணும்னா அதுக்கு தகுதி உடையவரை நம்ம மாறணும். என்னுடைய மன எச்சை விட்டு எப்படி என்னுடைய மன எச்சை விட்டு என்ன பண்ணிருக்கணும், அதை விட்டு நான் விலகி இருக்கணும். ஒரு அதுதான் சொன்னோம், உணவையும் இச்சையும் என்ன பண்ணிருக்கிறான் என்னோட அடியான் விட்டு விலகி இருக்கிறான் தான் ஹதீஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கான். ஒரு ஹலாலான விஷயத்துல கூட நமக்கு எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அனுபவிச்ச விஷயம் தான். அதை விட்டு கூட நோன்பு காலம் நம்ம எப்படி இருந்தோம், அதை விட்டு நம்ம தவிர்த்திருந்தோம். மற்ற இடத்துல இந்த 11 மாசம் எல்லாமே இருந்து நமக்கு எது ஹலால் எது ஹராம் நமக்கு என்ன பண்றது தெளிவாக்கப்பட்டிருக்கு. நம்ம அதை விட்டு நம்ம தவிர்த்திருக்கோமா, அல்லாஹ் தவிர்த்த எல்லா விஷயத்தை விட்டு நம்ம தவிர்த்திருக்கோமா? இப்ப நம்ம தவிர்த்திருக்கோமோ அது தான் நாளை மறுமையில இந்த நோன்புக்கு உண்டான கூலி கிடைக்கும்னு இறைத்தூதர் சொல்றான். ஓகேவா? இப்போ இந்த ரமலான் மாதத்தை போய் சொல்லும் போது இதுக்கு பின்னாடி உள்ள விஷயம் நமக்கு சரியாது. இதுக்கு பின்னாடி உள்ள விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இறைத்தூதர் இறுதியாக இந்த இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு பாத்தீங்கன்னா 1447 வருஷத்துக்கு முன்னாடி, எப்படி 1447 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு முன்னாடி அழைப்பு பண்ணி செஞ்சாங்க. அல்லாஹ் பக்கம் மக்கள் அழைச்சாங்க. அந்த மக்கள் அழைச்சு கவலைப்பட்டுதான் ஹீரா குகையில இருந்தாங்க. அந்த படைச்ச இறைவனை யாருன்னு தேடினாங்க, இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் என்னன்னு தேடினாங்க. அவங்களை தேடுறதுக்கு அவங்க சிந்தனைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வகி இறக்கணும். அப்ப இந்த மாதத்துல அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அதாவது அந்த காலகட்டத்தை சொல்லும் போது ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்லுவாங்க, ஒரு இருண்ட காலம் சொல்லுவாங்க.
அவளுக்குள்ள அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய செயலா இருக்கட்டும், மூட நம்பிக்கைகளா இருக்கட்டும், சடங்குகளா இருக்கட்டும், விபச்சாரம், மது, போதை, இன்னும் பெண் குழந்தைகள் உயிரோடு என்ன பண்ணாங்க, புதைச்சாங்க. பெண்களை வெறுமனே யூஸ் தரமா பார்த்தாங்க. அவளுக்குள்ள மோசமான பாவமான சூழல் அந்த மக்கள் அறியாம காலகட்டத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த இதுலதான் பாத்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதர்களுக்கு நேர்வழி காமிக்கிறதுக்காண்டி, எப்படி மனிதர்களுக்கு நம்ம நேர்வழி காமிக்கிறதுக்காண்டி இந்த குர்ஆனை இறக்கணும், நேர்வழியும் அத்தாட்சியும் எது நன்மை தீமையை பிரிச்சு இறக்கக்கூடிய இந்த ஃபுர்கான் நம்ம இறக்கணும்னு சொல்லுவோம். ஆனா இந்த வசனம் இருக்கு, நம்ம எங்க எங்க பார்க்கணும்னா அப்பதான் 1447 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வசனம் இறங்கப்பட்ட போது அங்க என்ன சூழல் நம்ம பார்க்கணும். குர்ஆன் இறங்கப்பட்டு சொல்லும் போது பாத்தீங்கன்னா குர்ஆன் எழுத்து வடிவில் இறங்கப்பட்டதா, இந்த மொழி வடிவில் இறங்கப்பட்டதா, ஒரு புக்கை கொடுத்து நீங்க போய் இந்த மக்கள் போய் ஓதி காமிச்சாங்க. எப்போ குர்ஆன் துவக்கப்பட்டது? உஸ்மான் நபியுல்லாஹ் காலகட்டத்தில் முழுமையா துவக்கப்படுது. அப்ப குர்ஆன் என்னதுங்க? குர்ஆன் இறங்கப்படுது அல்லாஹ் சொல்றான் இல்லையா? இதை நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப எது இறங்கப்பட்டது, எதன் பக்கமா மக்கள் அழைச்சாங்க, எதை சொல்லி இறைத்தது அழைச்சாங்க, நேர்வழி காமிக்கு அல்லாஹ் சொல்றான். ஆனா இந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், உம்ரா எதுவுமே கடமையாக்கப்படல. 14 வருஷம் கழிச்சுதான் கடமையாக்கப்படுது. அப்ப 14 வருஷமா 14 வருஷமா இறைத்தது எதன் பக்கமா மக்கள் அழைச்சாங்க, என்ன சொல்லி மக்கள் அழைச்சாங்க, இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன பேசுறான், இதை நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப நேர்வழினா என்ன? அப்ப எது நேர்வழி? அப்ப இந்த நேர்வழி அடைஞ்சு கொண்டோமா, நம்ம நேர்வழியை நம்ம அடைஞ்சு கொண்டோமா கொஞ்சம் நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப நேர்வழி காட்டுறதுக்காண்டினா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாத்தீங்கன்னா சொர்க்கத்தில இருந்து பூமிக்கு இறக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் போங்க, என்னுடைய நேர்வழி வரும். யார் கொண்டு வருவாங்க? இறைத்தூதர் கொண்டு வருவாங்க. அது யார் அந்த நேர்வழி பின்பற்றி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு கவனம் இல்லை, எந்த ஒரு பயமும் சொன்னாங்க. அவங்க நிம்மதியா இருக்கும்னு சொன்னாங்க. இந்த உலகத்துல பல வழிகள் இருக்கலாம், ஆனா படைச்ச இறைவன் காட்டி தந்த வழிமுறையின்படி இந்த படைப்புகள் நடக்கும் போதுதான் இந்த உலகத்துல நீதி, நேர்மையும், உண்மையும், சாந்தியும், சமாதானம் நிலைநாட்ட முடியும். அப்ப அந்த நேர்வழி அடைஞ்சு கொண்டோமா இல்லைங்கிற சிந்திக்கணும் நம்ம. அப்ப நேர்வழினா என்ன? நேர்வழினா என்ன? ஒவ்வொரு தொழிலையும் நம்ம கேட்கிறோம், இப்படி ஒவ்வொரு தொழிலும் நம்ம கேட்கிறோம். நம்ம சொல்றோம் இப்போ நம்ம முஸ்லீமா இருக்கிறோம், கலிமா சொல்லியாச்சு, எல்லாம் ஓகே. ஆனா ஒவ்வொரு தொழிலும் என்ன கேட்க சொல்றான்? எல்லாம் உனக்கே அடி பண்ணிக்கிறோம், உன்னிடத்துல உதவி தேடுகிறோம், எங்களை நேரான வழியில் செலுத்திடலான்னு கேட்கிறான். யாரு கேட்கணும்? அல்லாஹ் கிட்ட நம்மளை கேட்க சொல்றான். அது ஒவ்வொரு தொழிலும் நம்ம கேட்கிறோம். அப்ப நம்மளால என்ன பண்ணிட்டோமோ, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டோம், ஈமான் கொண்டோம், தூதர் கொண்டோம், நம்மளை பொறுத்தவரைக்கும் நேர்வழி இருக்கு, இதெல்லாம் அடையாளம். அப்ப எதுக்கு அல்லாஹ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொழிலும் எதுக்கு எங்க நேரான வழியில் கேட்க எதுக்கு சொல்லுவோம்? எதுக்கு இறை தூதர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நேர்வழி காமிச்சிருக்கணும், என்னோட உள்ளங்களை அது தடமுறை செஞ்சு விடாது, எதுக்கு அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை கேட்கணும்? இதை கொஞ்சம் சிந்திக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சின்ன விஷயம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது யாரெல்லாம் இந்த நேர்வழியை பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு கவனம் இல்லை, எந்த ஒரு பயம் இல்லை, அவங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி அவங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நம்ம இந்த இஸ்லாமே என்னன்னா கட்டுப்படுதல், சாந்தி, சமாதானம், கீழ்ப்படிதல். இந்த இஸ்லாத்துல நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்துல பல வழிகள் இருக்கலாம், இந்த உலகத்துல பல கற்பனையான கடவுளால அவங்க உருவாக்கி வச்சுக்கிட்ட பல கடவுள் இருக்கலாம், பல கற்பனையான கடவுள் இருக்கலாம், பல வழிகள் இருக்கலாம். ஆனா அந்த வழியினூடாக ஒரு மனிதன் நிம்மதியான வாழ்க்கைக்குள்ள வர முடியாது. இந்த முழு உலகமே தேடுது, மன நிம்மதி கிடைக்காம பாத்தீங்கன்னா எவ்வளவு மக்கள் பாத்தீங்கன்னா நெருக்கடியான வாழ்க்கையில, எப்படி நெருக்கடியான வாழ்க்கையில எல்லாம் காசு இருக்கு, பணம் இருக்கு, பொருள் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா மன நிம்மதி இல்லை. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல எங்கெல்லாம் நேர்வழி பத்தி பேசுறானோ, யார் இந்த நேர்வழியில இருக்கிறாங்களோ, யார் இந்த நேர்வழி பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு கவனம் இல்லை, எந்த ஒரு பயம் இல்லை, அவங்க நிம்மதியா இருப்பாங்க அல்லாஹ் சொல்றான். நேர்வழியோட எதை இணைக்கிறாங்கன்னா நிம்மதியை பத்தி பேசுறான். நம்ம இஸ்லாத்துல இருக்கோம் சொல்றோம், நிம்மதியான மார்க்கத்துல நம்ம இருக்கோம் சொல்றோம், ஆனா நம்ம குடும்பங்கள் பெரும்பாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட சமுதாயம் நிம்மதியா இருக்குதா? எடுத்து பாருங்க. நீங்க ஒரு கணவன் மனைவி கூட திருமணமான கொஞ்ச காலகட்டத்தை தலாக்கா இருக்கட்டும், குலா சொல்ற விஷயமா இருக்கட்டும், நிம்மதியான மார்க்கத்தை நம்ம இருக்கோம் சொல்றோம், ஆனா எங்கேயுமே நிம்மதி இல்லை. ஏன்? எங்கேயுமே நிம்மதி இல்லை. தொடுகிறோம், நோன்பு வைக்கிற எல்லாமே பண்றோம் நம்ம, ஆனா நிம்மதி இல்லை. ரீசெண்டா 2 நாள் முன்னாடி ஒரு இஸ்லாமிய குடும்பம் பாத்தீங்கன்னா கடன் தொண்டையால பெட்ரோல் ஊத்தி சூசைட் பண்ணிட்டாங்க. அப்ப தற்கொலைக்கு நிரந்தர நரகம்னு தெரியும். நீ ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கணும், வைக்க எல்லாம் செய்யணும். ஆனா என்னன்னா ஈமானும் இறையச்ச கொண்டு போய் நம்ம சேர்க்கல. நம்ம நினைச்சிட்டோம் அந்த உலகத்துக்கு தான் நிரந்தரமா வாழ வந்து நம்ம நினைச்சுக்கிட்டோம். இந்த உலகத்தின் மீதான மோகம் பற்றி நமக்கு என்ன ஆகுதுன்னா அதிகரிச்சுட்டு போறதுனால அதனால அல்லாஹ் தடுத்த விஷயம் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்ப எப்ப நம்ம அல்லாஹ் தடுத்த விஷயம் நம்ம செய்ய ஆரம்பிப்போமோ, சூரத்து தாகா அல்லாஹ் சொல்லும் போது யார் என்னுடைய நல்ல உபதேசங்களை புறக்கணிச்சு வாழ்றாங்களோ, குர்ஆன் முழுக்க முழுக்க அல்லாஹ் நல்ல உபதேசம், அல்லாஹ் கட்டளை, அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை கொடுத்து சொல்றான். காசு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கும், ஆனா உள்ளத்துல நிம்மதி இருக்காது. நிம்மதிக்கு படைச்ச இறைவன் மட்டும் தான் கொடுக்க முடியும். அப்ப நிம்மதியான மார்க்கத்தை நம்ம இருக்கிறோம், அந்த நேர்வழி இருக்கிறோமா?
நேர்வழிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நாள் அடையிறதுல விஷயம். அந்த நேர்வழி இறுதி வரைக்கும் இருக்கணும். அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு வாங்க, முஸ்லிமாக இறந்து விடாது. யாரை பத்தி அல்லாஹ் சொல்றான்? ஈமான் கொண்ட பத்தி சொல்றான். இங்க எல்லா இறை தூதர்களும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இறை தூதர் தன்னோட சந்ததிக்கு இந்த வசியத்தை செஞ்சுட்டு போவோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னோட சந்ததிக்கு வசிய செய்வாங்க, நீங்க முஸ்லிமாக இறந்து விடாதீங்க. நம்ம நினைச்சுக்கிட்டோம் முஸ்லீம் வெறுமனே ஜாதியா நம்ம பார்த்துட்டோம். இஸ்லாம் எல்லாத்தையும் ஈஸியா கிடைச்சிடும். ஈமான் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம தியாகம் செய்யணும். இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை. இந்த உலக வாழ்க்கை சோதனை, நம்ம இறக்குற வரைக்கும் சோதனை. அதாவது ஒவ்வொரு தொழிலும் நம்ம யாருக்கு நேர்வழி கேட்கணும்? நம்ம நேர்வழி இருந்து வழிகேட்டுல போறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கனாலதான் அல்லாஹ் நேர்வழிய ஒவ்வொரு தொழிலும் நம்ம அல்லாட்ட நம்ம கேட்கணும். அப்ப நான் ஒவ்வொரு டைமும் நான் என்ன சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். எத்தனையோ மக்களை பார்க்கலையா? எப்படி இது சூழல் தாக சொல்லும் போது யாரு எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றாங்களோ நாளை மறுமையில அப்படிதான் இருக்குன்னு சொல்றோம். இறைத்தோடு சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்கோ அதே நேரம் உங்க மரணம் வரும், நாளை மறுமையில அதே மாதிரிதான் நீங்க எழுப்பப்படுவீங்கன்னு என்ன பண்ணாங்க இறைத்தோடு சொன்னாங்க. அப்ப யாருக்கு எப்போ மரணம் வரும்னு தெரியாது. நமக்கு அல்லாஹ் யாரும் தெரிஞ்சுக்கிட்டு இறைத்தோடு என்ன தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேத நல்ல உபதேசம் எல்லாமே வந்து அப்ப நான் நேர்வழியில் இருக்கிறேன்னு பார்த்து நான் எப்ப நம்ம நினைக்க ஆரம்பிப்போமோ அதனால பாருங்க, நபிமாரும் சரி நல்லடியாரும் சரி பாத்தீங்கன்னா யாரும் பார்த்து நான் நேர்வழி இருக்கிறேன்னு ஒரு பெருமை கொண்டு போல அவங்க பயந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த நேர்வழி வந்து இப்பதான் வழி தவறலாம். அப்ப இந்த இறையச்சம் தான் என்ன பண்ணும், என்ன நான் சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டு நான் அல்லாஹ்வும் தூதரும் காட்டு இந்த வாழ்க்கை முடி நடக்கிறனா இல்லையான்னு இந்த இறையச்சம் தான் என்ன பண்ணும், இந்த சுய பரிசோதனை செய்யறதுக்கு ஒரு தூண்டுகோல் அமையும். எப்படி ஒரு தூண்டுகோல் அமையும். அப்ப இந்த நேர்வழி இருக்குது உண்மைன்னா நம்ம நிம்மதியா இருக்கும். எப்படி இந்த நேர்வழியோட அல்லாஹ் நிம்மதியை குறித்து தான் பேசலாம். அதனால இப்ப எங்குமே நிம்மதி இல்லாத சூழல். மற்ற மக்கள் நீங்க விட்டுருங்க, நிம்மதியான மார்க்கத்தில் நம்ம இருக்கிறோம் சொல்றோம், நம்ம கிட்ட நிம்மதி இருக்கும். எந்த குடும்பத்தில் நிம்மதி இல்ல, பிரச்சனை, நெருக்கடி, 1008 பிரச்சனை, இவ்வளவு சூசைட் நடக்குது சமீப காலமாக இஸ்லாமிய சமுதாயத்துல. அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட வாலிபர்கள் அல்லாஹ் தடுத்த விஷயத்துல சர்வசாதாரணமா. அப்ப அந்த வழிகாட்டுது நேர்வழி என்னன்னு நம்ம அடைய சிந்திக்கிறோம். அதை பத்தி அல்லாஹ் தூதர் என்ன சொல்றாங்க அதை பத்தி சிந்திக்க வரல. நம்ம நினைச்சிட்டு நம்ம நேர்வழி நல்லா இருந்துட்டு பல இன்னும் வைக்கிறோம், பல மூட நம்பிக்கிறோம், பல சடங்குகளும் அல்லாஹ் தடுத்த எல்லா ஹராமான விஷயம் செஞ்சு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நேர்வழி. அப்ப இது எங்க கொண்டு போய் நம்ம கொஞ்சம் சிந்திக்க நம்ம மறந்துட்டோம். இதை குறித்து நம்ம சிந்திக்கிறது இல்ல. அப்ப ஏன் அல்லாஹ் நமக்கு நிம்மதியை கொடுக்கல? ஏன் அப்ப என்னுடைய நல்ல உபதேசம் நீங்க புறக்க வச்சீங்கன்னா நெருக்கடியாதான் இருக்குன்னு நான் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தை நம்ம கேட்டோமா, சிந்திச்சோமா, அதன்படி நடக்க நம்ம முயற்சி செஞ்சோமா, அது பிற மக்களுக்கு நம்ம எத்தி வச்சோமா? அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் போது யார் அல்லாஹ் அதாவது நம்பிக்கை கொண்டு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி யார் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறாங்களோ அல்லாஹ்வை நினைவு கூறுகிறால் மட்டும்தான் உள்ளங்கள் நிம்மதி அடையும் சொல்றோம். அல்லாஹ்வை நினைவு கூறுவதனால மட்டும்தான் அவங்க உள்ளங்கள் நிம்மதி அடையும் சொல்றோம். நினைவு கூறுனா என்ன? உடனே திக்ருன்னா நம்ம தஸ்பீ மாதிரி எடுத்து வச்சுட்டு பண்ண உடனே இது பண்ண வரல, அந்த டாபிக் நம்ம போல. இது இறைத்தூதர் இப்படிதான் நினைவு கூறுனாங்களா? இந்த குர்ஆனை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது இது உலக மக்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல உபதேசம் வேற எது இல்லை. திக்ரு அப்படிங்கிற வார்த்தையை பாத்தீங்கன்னா நல்ல உபதேசம், நினைவு கூறுது. என்ன பண்ணும் அல்லாஹ் குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம் இறைத்தூதர் சொன்னாங்க. அதாவது உங்களுடைய வீடுகளை தொழுகையில ஓதப்படக்கூடிய ஓதல் இல்லாத பெண்களை அடக்க செய்யக்கூடிய கபர்சாலா உங்க வீடை நீங்க மாத்திடாதீங்கன்னு சொல்றான். உங்களையும் உங்க குடும்பத்தாரையும் நரக நெருப்புல இருந்து பாதுகாத்துக்கணும்னு சொல்றான். அப்படின்னு அல்லாவோட வார்த்தையில அல்லாவோட கட்டளைகளை நானும் பின்பற்றி என் குடும்பத்தாருக்கு எடுத்து சொல்லி மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். அதுதான் திக்ரு, அதுதான் அழைப்பு பணி. இதை செய்யணும்னு சொன்னான். இதை செய்யும் போதுதான் நமக்கு என்ன முக்கியமா மறுமையை நம்ம மறந்துட்டோம். மறுமைய மறந்த சமுதாயமாக என்ன பண்றோம், உலகத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். அதாவது எங்க இல்ல அல்லாஹ் தடுத்த விஷயத்தை சர்வசாதாரணம் செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லாவுடைய பயம் உள்ளத்துல எனக்கு இல்ல, அந்த உடல் தூய்மை உள்ளத்துல இல்ல. முழுக்க நான் பார்த்தது கேட்டது எல்லாமே அல்லாஹ் தடுத்த விஷயம். அப்ப அல்லாஹ் பத்தி நான் பேசுறது எப்ப நம்ம விட ஆரம்பிக்குமோ அல்லாவுடைய நினைவு இல்லாத உள்ளம் பாத்தீங்கன்னா இறந்து போன உள்ளத்துக்கு சமம் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உள்ளத்தை கொண்டு இறந்து போன உள்ளத்துக்கு சமம். அந்த உள்ளத்துக்கு பார்த்து நல்லது கெட்டது தெரியாது, அல்லாவோட பயம் இருக்காது. அல்லாஹ் தடுத்த எல்லா விஷயத்தையும் சர்வசாதாரணமா செய்வோம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நான் நேர்மை பத்தி பேசும்போது நிம்மதி பத்தி பேசினேன். ஏன் இது முக்கியமா பேச வேண்டிய காரணம்னா இப்ப அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட இந்த சமுதாயத்துல இஸ்லாமியோட நிலைமை, பெரும்பாலும் நமக்கு நிலைமை அது வந்து கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்களை சொல்லி என்ன நடக்கும். இப்பேற்பட்ட மார்க்கம் கிடைச்சி, இப்பேற்பட்ட உண்மையான வேதம் கிடைச்சி, இப்பேற்பட்ட இந்த வழி கிடைச்சுமே நம்மளால வாழ தெரியல. இந்த மார்க்கம் எப்பேற்பட்ட பொக்கிஷன் நமக்கு உணரல. ஏன்னா நமக்கு ஈஸியா கிடைச்சனால அதோட வேல்யூ நமக்கு தெரியல. எவ்வளவு மக்கள் பாத்தீங்கன்னா அறியாத மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி வாழ தெரியும் தெரியல. அவங்களுக்கு இந்த வழி நம்ம தான் காமிக்கணும். ஆனா தெரியாத வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறாங்க. நீங்க நானும் இந்த உண்மையான மார்க்கத்துல இருந்துகிட்டு இப்படி வாழ்றோம்னா இதுதான் மிகப்பெரிய ஒரு அநியாயம். இதை விட கவலையான ஒரு விஷயம் இருக்கா எனக்கு தெரியல. அல்லாஹ் பக்கம் மீண்டு பாருங்க. அல்லாஹ் தூதர் என்ன சொல்றாங்க கொஞ்சம் செவிட்டாய்த்து கேளுங்க. வெறுமன குர்ஆனை ஓதுதான் நண்பன் ஓதுதாண்டி மட்டும் வைக்காது. ஓத கூட நம்ம சொல்ல வரல. படைச்சிருவேன் என்ன பேசுறா நான் தெரிஞ்சுக்கணும். என்ன நோக்கத்துக்காண்டி என்ன படைச்சான், எதுக்காண்டி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரியாம
அவனோட வார்த்தை எதுவுமே தெரியாம, எனக்கு உண்டான கடமை என்னன்னு தெரியாம, எனக்கு உண்டான பொறுப்பு என்னன்னு தெரியாம, நம்மகிட்ட அல்லாட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். என்ன வாக்குறுதிங்கிறது தெரியாம ஒரு குடும்பமா ஒரு வாழ்க்கை வாழ்த்துட்டு போயிட்டோம்னா கண்டிப்பா இந்த உலகத்துல நம்ம நிம்மதியா இருக்க முடியாது. ஆனா நிம்மதியான மார்க்கத்துல இருந்து நம்ம நிம்மதியை சொல்றதே மிகப்பெரிய ஒரு முரண்பாடான விஷயம். அதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கல. அதை நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துருந்தோம்னா அப்போ நான் வந்து அல்லா தடுத்து விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன், அல்லாவும் தூதர் காமிச்சு தராத மாற்றமான வழியில் நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சிந்திச்சோம்னா அதை விட்டு நம்ம மீண்டு வந்துடுவோம். அதை விட்டு நம்ம மீண்டு வருவோம். இல்லைன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா இந்த உலகத்திலே நிம்மதி அடைய முடியலன்னா, இந்த உலகத்துல நெருக்கடியான வாழ்க்கைன்னா ஒவ்வொருத்தருடைய மரணம் ஏற்படும் பாத்தீங்கன்னா ஒரு மோசமான மரணமா இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். யாருக்கு எப்ப மரணம் வரும்னு தெரியாது. யாருக்கு எப்ப மரணம் வரும்னு தெரியாது. பாவங்கள் இன்னொரு அடியா சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அல்லாவுடைய சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு. அதை விட்டு மீண்டு வந்து பாவ மன்னிப்பை கேட்டு அதை விட்டு மீண்டு வருவது கண்டிப்பா அல்லா சொல்றான். அது பாவத்திலே இருக்கும்போது நமக்கு மரணம் வந்துச்சுன்னா அல்லா பாதுகாக்கணும். அதை விட மிக நஷ்டம் எது கிடையாது. அதை விட ஒரு நஷ்டம் எது இருக்குமான்னு தெரியாது. இந்த காலகட்டம் ஏன் திரும்ப திரும்ப வந்து அழுத்தம் கொடுக்குறோம்னா, நம்மளை சுற்றி பாவங்களும் அசிங்கங்களும் தீமைகளும் மானக்கேடான விஷயங்களும் மிகச்சிருக்க காலகட்டம் இது. இதை விட்டு நம்ம தவிர்த்து கொள்றதுக்கு இந்த இறையச்சம் தான் என்ன பாதுகாக்கும். அது ஒரு மாதத்துக்கு இந்த இறையச்சம் இல்லை. ரமலான இந்த ஒரு மாதத்துல இந்த பயிற்சி அடைஞ்சிட்டு இனி 11 மாசம் இதை என்ன பண்ணும் நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரும் தான் இது அல்லா விருப்பம். அதை அடைஞ்சோமா இல்லையா கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பாத்தீங்கன்னா ஷபால் மாத நோன்பு பத்தி 6 நாட்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய நோன்பு பத்தி நிமிஷம் பாத்தீங்கன்னா அதுக்கு வலியுறுத்திருக்கிறாங்க. அது ஏராளமான நன்மையான விஷயங்கள் இருக்கு. ஏராளமான நன்மையான விஷயங்கள் இருக்கு. இந்த நோன்பு வைக்கும் போது பாத்தீங்கன்னா அவருக்குள்ள இந்த நோன்பு பாத்தீங்கன்னா இறைத்தூர் பாத்தீங்கன்னா சிறப்பிச்சு கூறி இருக்கிறாங்க. இந்த நோன்பு நம்ம வைக்கும் போது ரமலான் மாதத்தை முடிஞ்சிட்டு இந்த நோன்பு வைக்கும் போது பாத்தீங்கன்னா காலம் முழுவதும் நோன்பு நோட்டு கூட அவங்க இறைத்தூர் சொல்றாங்க. அப்படி காலம் முழுவதும் பாத்தீங்கன்னா யார் இந்த ரமலான் மாதத்தை முடிஞ்சிட்டு பாத்தீங்கன்னா இந்த ரமலான் மாதத்தை தொடர்ந்து ஷபால் மாதத்துல 6 நோன்பு வைக்கிறாங்களோ காலம் முழுவதும் நோன்பு நோட்டு நன்மையே அது இருக்குன்னு இறைத்தூர் விஷயம் பத்தி சொல்றாங்க. நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம நோன்பை பத்தி நம்ம தெரிஞ்சிருப்போம் அப்படிதானே. நோன்புங்கிறது நரகத்திலிருந்து பாதுகாக்க ஒரு கேடயம். சொல்லும் போது நோன்பு நரகத்திலிருந்து பாதுகாக்க கேடயம். நோன்போட நோக்கம் என்ன? இறையச்சம். அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கிறான், அந்த பயம் என்னை பாவத்தை விட்டு தவிர்த்திருக்கும். அது தெரியாம நம்ம வைக்கக்கூடிய வெறுமன சடங்கா பார்மட்டா எதுவுமே எதுவும் அல்லாஹ் சொல்லிட்டாங்க, தூதர் சொல்லிட்டாங்க, ஏதோ நோன்பு வைக்கணும் நம்ம கடமைக்கு நம்ம நோன்பு வச்சிருப்போம்னா அந்த நோன்பு நாளை மறுமையில அல்லாஹ்விட்டு ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏன்னா நோக்கம் தெரியாம வைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் நாளை மறுமையில கிடையாது. எல்லாமே நன்மை நம்ம தான் செஞ்சுட்டு போயிட்டு போது அல்லா நாளை ஏற்றுக்கொள்வானா? அல்லாவும் தூதரும் என்ன நோக்கத்துக்காண்டி சொன்னாங்களோ அதை மட்டும் செஞ்சாதான் நன்மை. ஏன் எப்படி நானாவே ஒரு விஷயத்த முடிவு செஞ்சுட்டு நானாவே எனக்கு கூலி கிடைச்சிட்டு சொல்றது நன்மை. அல்லாஹ் என்ன நோக்கத்துக்காண்டி இதை கடமையாக்கி இருக்கிறான், ஏன் இதை வலியுறுத்திருக்கிறாங்கன்னு அது நோக்கம் தெரிஞ்சு வைக்கும் போதுதான் அந்த நன்மையை நம்ம என்ன பண்ண முடியும், அடைஞ்சு கொள்ள முடியும். நன்மைகளை இந்த ரமலான் மாதத்துல நம்ம நிறைய விஷயம் நம்ம செஞ்சோம். அந்த நன்மையை பாதுகாக்கிறதுக்காண்டி முயற்சி எடுங்க. ஏன்னா நம்ம கூட சொல்லுவோம் அந்த உலகத்துல கூட காசு சம்பாதிக்கிறது இல்லை. ஏன்னா உலகத்தை சொல்லிதான் சொல்ல முடியாது. சம்பாதிக்கிறத விட அதை சேர்த்து வைக்கிறதா புத்திசாலின்னு சொல்லுவாங்க. சேர்த்து வைக்கிறதுனா புத்திசாலின்னு சொல்லுவாங்க. நன்மையான காரியங்கள் செஞ்சுட்டாலே மறுமையில நரகத்துல முகங்கோப்பா தள்ளப்பட்டுருக்கூடாது. அல்ல அதுல இருந்து எல்லாத்தையும் பாதுகாக்கும். அந்த நன்மையான காரியங்களை செஞ்சு நாளை மறுமையில அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்று, எப்படி அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்று எல்லாரும் நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு போகக்கூடிய எல்லா மக்களும் அல்லா ஆக்கி அது புரியும். அதுக்காண்டிதான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்துல கலந்துட்டோம். நம்ம அந்த ரமலான் மாதத்தை அடைஞ்சு நம்ம பயிற்சியை பெற்று நம்ம வாழ்க்கையில முழு வாழ்க்கையை கொண்டு வரணும் தான் எல்லாம் விரும்புறாங்க. அதுக்காண்டிதான் இந்த நேர்வழிங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்துல மட்டும் இல்ல, முழுக்க முழுக்க என்னோட வாழ்க்கை சோதனை தான். அப்போ அந்த நேர்வழி அடையதுக்கு, அந்த நேர்வழி பின்பற்றுறதுக்கு நான் என்ன ஒவ்வொரு நேரமும் நான் சுய பரிசோதனை செய்யணும். அதனாலதான் 5 நேர தொழுகையில கூட அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு தான் என்ன பண்ண சொல்றான், வேற யாரும் நம்மளதான் தொழுகிறோம், வேற யாராவது தொழுதாங்களா? எப்ப நம்ம களிமா சொல்ல ஆரம்பிச்சோமோ அல்லாஹ் தூதர் ஏற்றுக்கொண்டோமோ அப்பதான் தொழுகை கடமையாகும். நம்மளதான் அல்லாஹ் என்ன பண்ண சொல்றான், ஒவ்வொரு தொழுகையும் என்ன பண்ண சொல்றான், நீ எங்கிட்ட நேரான வழியில கேளு நல்லா சொல்றான். அந்த வழி என்ன, யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்கள் வழி, அவங்க கோபத்துக்கு உண்டான வழி இல்ல, வழி தவறி போனதும் வழி நல்லா கேட்க சொல்றான். அந்த நேர்வழி நம்ம வந்து இருக்கிறோமா, அதை பின்பற்றி நம்ம நடக்கிறோமா, அது அல்ல எதை கொண்டு கேட்க சொல்றான். ஈயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தான். அல்லாஹ்க்கு மட்டுமே அடிபணிஞ்சு அல்லாஹ்ட்டு மட்டுமே உதவி தேடி எந்த ஒரு இணைவைப்பும் இல்லாம எந்த ஒரு பாவம் இல்லாம. ஆனா அதுக்கப்புறம் என்ன வருதுங்க, நேர்வழிங்க அதுக்கப்புறம் தான் வருது. நேர்வழி அதுக்கப்புறம் தான் அல்ல அதை அடுத்த வசனத்துல தான் அல்ல கேட்க சொல்றோம். அப்ப நேர்வழி இருந்தோம்னா நம்ம நிம்மதியா இருக்கும், குடும்பங்கள் நிம்மதியா இருக்கும். ஏன்னா படைச்ச இறைவனை காட்டி தந்த வழிமுறையின் கூடி இந்த சமுதாயம் வாழும்போது கண்டிப்பா ஒருபோதும் வழி தவறி போவதற்கும் பாவத்தை பக்கம் போவதற்கு இங்க வாய்ப்பே இல்லை. நம்ம அவன் காட்டி தந்த மாற்றமான வழியில நம்ம போகும்போதுதான் நெருக்கடியான வாழ்க்கை நிம்மதி இழந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு குடும்பங்கள் பாத்தீங்கன்னா எதிர்பக்கலாம் போய் போலீஸ் கோர்ட்டு கேஸ் சூசைட் பல பிரச்சனைகள். இந்த நிம்மதியான மார்க்கம் கிடைச்சி
நம்ம நிம்மதி இருந்தா கண்டிப்பா நஷ்டவலாயிருக்கணும். எல்லா விஷயத்துக்கும் எல்லா இதுல அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். பாவங்களை விட்டு முற்றிலும் மீண்டு வந்து நாளை மறுமையில இம்மையும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று நாளை மறுமையில சோமத்துக்கு போகக்கூடிய நல்ல அடியாரோட அல்லாஹ் சுப்ஹானஹு எல்லாத்தையும் ஆக்கி அருள் புரியணும். வாயுதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.